தேர்தல் தேதியை அறிவிச்சதுல இருந்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுவாவே எப்பவுமே இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 15ஆம் தேதிக்கு ஒரு 3:30 மணிக்கு இந்த அறிவிப்பு வருது. தேர்தல் தேதிக்கான 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு வருது. உடனே ஒரு 4, 5 மணிக்கெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க வாகனங்கள. 1 மணி நேரத்துல அப்படியே அதிகாரத்த தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னதான் கண்ட்ரோல் எடுத்தாலும், இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அதிகாரிகள், இல்ல பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஒரு கட்சியை சார்ந்த அதிகாரிகளா தான் இருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகள் திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸ் இப்படி ஏதோ ஒரு கட்சியை தான் சார்ந்து இருப்பாங்க, இருக்கிறாங்க. சில பேர் சாராம இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஆனா பெரும்பான்மையா ஒரு கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள் தான் தேர்தல் அதிகாரிகளா இருக்கிறாங்க. அத நான் கடந்த காலங்கள்ல நான் ஒரு தேர்தல்ல நிக்கும் பொழுது, பொன்னேரியில நிக்கும் போது அந்த அனுபவத்துல இருந்து நான் பார்த்திருக்கிறேன். தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனேயே இவ்வளவு நேர்மையா நடந்துக்குமா? அவங்க செயல்படுறத பார்த்து அப்படி ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். எப்படின்னா 3:30 மணிக்கு அறிவிச்சதும் 4:30 மணிக்கெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 50,000க்கு மேல பணம் எடுத்துட்டு போகக்கூடாது. இது அதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா செக் பண்றாங்க. கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இப்படி தேர்தல் ஆணையம் நடந்துக்கிறதுல யார் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க? பெரிய அளவுல பாதிக்கப்படுறது சிறு குறு வியாபாரிகள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. பெரிய அளவுல அரசியல்வாதிகள் இந்த சோதனையில சிக்கிறதே கிடையாது. இதுதான் கடந்த கால வரலாறு. தேர்தல் ஆணையத்தை இப்படி குறைச்சு மதிப்பிடுற மாதிரி பேசுவீங்களா அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம். ஆனா குறைச்சு மதிப்பிடல. யதார்த்தத்தில் நடக்கிறத தான் நான் சொல்றேன். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒவ்வொரு கட்சியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல. வாங்குறவங்களுக்கும் தெரியும், கொடுக்கறவங்களுக்கும் பணம் கொடுக்கறத பத்தி நல்லாவே தெரியும். அப்போ தீவிரமா நேர்மையா இருந்தா எப்படி பணப்பட்டுவாடா நடக்குங்கிற கேள்விதான் என்னை போன்றவர்களுக்கு இருக்கு. அப்போ ஆளுங்கட்சிகளாக இருந்தவங்க பணத்தை எப்படி எடுத்துட்டு போவாங்க? அப்படிங்கிற வரலாறும் இருக்கு. போலீஸ் வேன்லயே எடுத்துட்டு போன வரலாறு கூட இருக்கு. இதே தமிழகத்துல. போலீஸ்